ஹாய் மக்களே, நான் உங்கள் அன்பு மீனவன் களஞ்சிய கடற்கரை. மக்களே, நான் ஒரு சின்ன ஒரு ஒரு இது அட்வைஸ் சொல்றேன். எனக்கெல்லாம் அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்லி நீங்க திருந்தணுங்கிறது ரொம்ப ஆசை. ஆனா உங்களுக்கு அட்வைஸ் சொல்ற அளவுல நான் இல்லை. இருந்தாலும் என் மனசுல பட்டதை சொல்றேன். கடல் வருமானம் நம்ம பல ஆண்டுகளா கடந்து வாரோம். வருமானம் வருது, ஆனா ஒரு நாள் வராது. அதுக்கு தக்க ஏதேனும் ஒரு சின்ன சேமிப்பு, ஒரு உண்டியலோ வீட்டுல ஏதாவது ஒரு பக்கத்துல வர்ற வருமானத்துல இன்னைக்கு 1000 ரூபாய் பங்கு பைசா கிடைச்சுதா, அதுல ஒரு 800 ரூபாவை செலவழிச்சுட்டு ஒரு 200 ரூபாவை சேமிச்சு வைங்க. 10,000 ரூபாய் கிடைக்குதா, அதுல ஒரு 1000 போடுங்க. அப்படி சின்ன சின்னதா ஒரு புருஷன் வீட்டுல குடிகாரனா இருக்கானா, அந்த புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி சேமிச்சு வைக்கலாம். இல்ல பொண்டாட்டிக்காரி வீட்டுல நிறைய செலவுகள் இழுத்து விடுறாங்களா, புருஷங்கார பொண்டாட்டிக்கு தெரியாம சேமிச்சு வைக்கலாம். அது நாளைக்கு உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் ஏதேனும் ஒரு அவசரம், எப்பாவது எமர்ஜென்சிக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் அண்ணன் எனக்கு ஒரு 1000 தானே 2000 தான்னு கையேந்தி நிக்கச்சுல அவங்க நம்மள மேலைங்களையும் பார்த்து இவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் உலகம். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போதைக்கு ஹெல்ப் பண்றதுல யாரும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க வீட்டினுடைய பாடும் சூழ்நிலைகளும் அது அவங்களே பெரிய ஒரு இதில் போயிட்டு இருக்கு. அதனால அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்க்காதீங்க. நீங்க உழைக்கிற பணத்தை உங்களுடைய சொந்த வருமானத்துல இருந்து 1 ரூபாவோ 2 ரூபாவோ அது சேமிச்சு வச்சா பிற்காலத்துல ஒரு நாளை ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கு இல்ல ஏதாவது ஒரு சின்ன வீட்டுல ஒரு பிரச்சனைகள் கடவுளுடைய ஒரு இதுல வந்துச்சுனாலும் நம்ம அதை வச்சு சமாளிக்கக்கூடிய அளவுல உங்களுடைய பேக்ரவுண்டு சப்போர்ட் இருக்கணும். நீங்க மச்சான்ட்ட வாங்கிக்கலாம், அண்ணன்ட்ட வாங்கிக்கலாம், அண்ணி தருவாங்க, தங்கச்சி தருவான்னு சொல்லி அந்த ஏம்ல இருக்காண்டாம். ஏன்னா பேசுறதெல்லாம் நல்லா பேசுவாங்க, கதை கேட்கறதெல்லாம் நல்லா கேட்பாங்க. ஓ அப்படியா இப்படியா, நம்ம நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்மளை முதல்ல பிறரிடம் குறைச்சி பேசுறது நம் சொந்தங்கள் மட்டும்தான். என்னைக்கும் சரி எப்பவும் சரி. இப்போதைய காலகட்டத்துல உன்னை நம்பி 1 ரூபாய் இருக்குதா, அப்பந்தான் நீ மனுஷன். இல்ல அவன்லாம் ஒரு ஆளா, ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள் நம்மள பின்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அது அவங்களுக்கே தெரியும். ஆனா நம்ம அந்த நேரத்துல கஷ்டம் போய் நின்னா அப்படி ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்து இல்லப்பா அவங்க இல்லைன்னு சொல்லச்சுல அந்த ஒரு செகண்ட் உன் மனசு எவ்வளவு வலிக்குங்கிறது யோசித்து பாரு. அதனால ஒரு 1000 ரூபாய் சேப்புக்குள்ள நீனே பொழைச்சி, நீ நல்லா உழைச்சிட்ட, கடலுக்கு போய் ஓரளவுல நல்ல ஒரு வாரம் நல்லா பங்கு கிடைச்சிருக்கு, அதுலயே ஒரு 2000 ரூபாய் சேப்புக்குள்ள வச்சுக்கிட்டு லைட்டா உனக்கு ரொம்ப நெருக்கமான அண்ணனோ மைனியோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ மச்சானோ மாமனோ அவன்கிட்ட போயிட்டு மாப்பிள்ள மச்சான் எனக்கு ஒரு 1000 ரூபாய் தந்து தாங்கல, நான் ஒரு வாரம் கழிச்சு தர்றேன்னு கேட்டு பாரு. 1 ரூபாயே உதவி பண்ண மாட்டான். அப்ப தெரியும் வந்து உன் சேப்புக்குள்ள நீ ஒளிச்சு வச்சிருக்க 1000 ரூபாயுடைய மதிப்பு. தயவுசெய்து அதனால சொல்ற மீனவர் மக்களே, நம்மளுடைய வரலாறு மெல்ல 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 அழிஞ்சுக்கிட்டு வருது. அதை காப்பாற்றணும், நம்ம மக்களை காப்பாற்றணும், நம்மளும் வளர்ந்து வரணும். உலகத்துல உள்ள எல்லா மக்களும் நம்மளே நேசிக்கணும், நம்ம நேசிக்கிறது போல அவங்களும் நம்மளை நெருங்கி வரணும். நம்ம ஒவ்வொரு மீனவ கிராமங்களிலும் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையா வாழணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை வளர்க்க வேண்டாம். இனிமேல் இந்த கடற்கரை கிராமத்தை யாரும் பிரிவினையா பிரிச்சு பார்க்காத அளவுல நம்ம வாழ்ந்து காட்டுறது நம்மளுடைய பொறுப்பா இருக்கட்டும். வெற்றி நமக்கு.